அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. குருத்து 6. அகத்திக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்து கொண்டே அதன் கழுத்தை தடவியபடி கடமையற்ற கல்லூரிக்கு செல்ல வேண்டிய அவசரமற்ற ஞாயிற்றுக்கிழமையின் விடுமுறை நிதானத்தை சாவகாசமாக அசை போட்டுக் கொண்டிருந்தாள் பார்வதி. வாரம் முழுதும் கல்லூரி அலுவல்களில் ஆழ்ந்துவிடும் அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்தான் ஓய்வு தினம். ஆயினும் விடுமுறை நாட்களில் கூட அவள் வீண் பொழுது போக்குவதில்லை. ஓய்வு நாட்களில் வீட்டிலேயே இருந்து கவனிக்க வேண்டிய வேலைகளுக்கு முதல் நாளே திட்டம் போட்டு வைத்துக் கொள்வாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மாடிக்குச் சென்று பீரோவில் அடைந்து கிடக்கும் காகித குப்பைகளையும் பழைய கடிதங்களையும் எடுத்து வெளியே போட்டு வேண்டாதவற்றை ஒதுக்கி வேண்டியவற்றை மட்டும் ஒழுங்காக அடுக்கி வைக்க வேண்டுமென்று முதல் நாளே திட்டம் போட்டு வைத்திருந்தாள். கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளாகவே இந்த வேலையை அவள் தள்ளி போட்டுக் கொண்டிருந்தாள். காரணம், 30 ஆண்டுகளாக சேர்ந்துள்ள குப்பைகளை கிளறும்போது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை வினோதங்களெல்லாம், தான் அனுபவித்த இன்பத் துன்பங்களெல்லாம் நினைவில் தோன்றி சஞ்சலப்படுத்துமல்லவா? மணி 9 இருக்கும். கல்லூரி மாணவிகள் இருவர் பிரின்சிபல் பார்வதியின் பேட்டிக்காக வாசலில் காத்திருந்தனர். பார்வதி உள்ளே சமையலறையில் ஞானத்துக்கு உதவியாக காய்களை திருத்திக் கொடுப்பதில் முனைந்திருந்தாள். அவளுடைய ஞாயிற்றுக்கிழமை திட்டங்களில் அதுவும் ஒன்று. காய்கள் திருத்துவதில் பார்வதிக்கு எப்போதுமே பிரியம் அதிகம். வாழைப்பூவின் இதழ்களை ஒவ்வொன்றாக பீத்து அதன் நீள நீளமான பூக்களை தனித்தனியாக பிரித்து எடுத்து அந்த பூக்களின் இதயத்தில் ஒளிந்திருக்கும் கள்ளனை கண்டுபிடித்து அகற்றுவது ஒரு பெரிய கலை. அதை ஒரு விளையாட்டு சிறுமி போல் செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள் பார்வதி. வாழைப்பூ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த பார்வதி தன் வாழ்க்கையை எண்ணி பார்த்து கொண்டாள். என் இதயத்தில் புகுந்திருக்கும் கள்ளனை கண்டுபிடித்து அகற்றும் சக்தி எனக்கு உண்டா? இந்த கேள்விக்கு அவளால் விடை காண முடியவில்லை. கை பூவில் உள்ள கள்ளர்களை களைந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் மனம் தன் இதய கள்ளனை களையும் மார்க்கம் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அத்த, வாசலில் யாரோ 2 மாணவிகள் உங்களை பார்க்க காத்திருக்கிறார்கள் என்று ராஜா கூறிய வார்த்தைகள் அவள் சிந்தனையை கலைத்தன. பார்வதி எழுந்து வாசலுக்கு சென்றபோது அங்கு உட்கார்ந்திருந்த மாணவிகள் இருவரும் மரியாதையோடு எழுந்து நின்று வணக்கம் செய்தனர். ஓ, நீங்களா? ஒரு வாரமாக நீங்கள் வகுப்புக்கு வருவதில்லை என்று கேள்விப்பட்டேன். ஏன்? சம்பளம் கட்ட முடியவில்லை என்றால் என்னிடம் வந்து சொல்லி இருக்கலாமே. நான் கூட ஒரு காலத்தில் உங்களைப் போல் சம்பளம் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவள்தான். வறுமை உங்கள் படிப்புக்கு தடையாயிருக்கக்கூடாது. உங்கள் தாய் தந்தையரை எனக்கு தெரியாது. அதனால் பரவாயில்லை. உங்கள் இருவருடைய சம்பளத்தையும் நான் கட்டி விடுகிறேன். நாளையிலிருந்து வகுப்புக்கு வந்து விடுங்கள். சரி, நீங்கள் போகலாம். இதை சொல்வதற்குத்தான் உங்கள் இருவரையும் வரச் சொல்லியிருந்தேன் என்றாள் பார்வதி. நன்றி பெருக்கின் உணர்ச்சியில் அந்த சகோதரிகள் இருவரும் கண்களில் கண்ணீர் மல்க பேச முடியாமல் மௌனிகளாக நின்றனர். அந்த பெண்களின் மௌனத்தில் கள்ளன்களைப் போல் மறைந்து கிடந்த 1000 நன்றிகளை பார்வதி கண்டுகொண்டாள். நீங்கள் போகலாம் என்று இதமான மிதமான தனது மொழிகளால் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பிய பார்வதி உள்ளே போகும்போது, பாவம், நன்றாக படிக்கிற குழந்தைகளின் குடும்பம் வறுமையால் வாடுகின்றன. வசதியுள்ள குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளோ நன்றாக படிப்பதில்லை என்று தனக்குத்தானே வாய்விட்டு சொல்லிக் கொண்டு போனாள். பார்வதியால் எதையும் பொறுத்து கொள்ள முடியும். சம்பளம் கட்ட முடியாமல் எந்த மாணவியும் படிப்பை நிறுத்திவிடுவதை மட்டும் அவளால் சகிக்க முடிவதில்லை. சாப்பிட்டு முடிந்ததும் திட்டப்படி மாடி அறைக்கு சென்று பீரோவை திறந்து அதிலிருந்த பழைய குப்பைகளை எடுத்து வைத்துக் கொண்டாள் பார்வதி. ஒவ்வொரு காகிதமாக எடுத்து படித்துக்கொண்டே வந்தபோது அவளுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நினைவில் தோன்றி அவள் கண்களை பனிக்கச் செய்தன. அந்த குப்பைகளுக்கிடையே பளிச்சிட்ட திருமண அழைப்பிதழ் ஒன்று அவள் கவனத்தை கவர்ந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன் அவளுடன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவள் தோழி சரஸ்வதியின் திருமண பத்திரிகை அது. பார்வதி ஆவலுடன் அதை பிரித்து பார்த்தாள். சௌபாகியவதி சரஸ்வதிக்கும் சிரஞ்சீவி சேதுபதிக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட மேற்படி திருமண சுபமுகூர்த்தம் இனிது நடந்தேறி இன்று 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. சேதுபதி, அந்த பெயரை வாசித்த போது அவள் நெஞ்சத்தில் ஓர் அதிர்ச்சி ஏற்பட்டது. சரஸ்வதி, சேதுபதியின் அறையில் மாட்டப்பட்டுள்ள அவருடைய மனைவியின் உருவப்படம் இந்த சரஸ்வதியினுடையதுதானோ? 30 ஆண்டுகளுக்கு முன்பு பழகிய தன்னுடைய கல்லூரி தோழி சரஸ்வதியின் முகத்தை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த முகத்துடன் படத்திலுள்ள முகத்தை ஒத்திட்டு பார்க்க முயன்றாள். முடியவில்லை. பால்ய சிநேகிதி சரஸ்வதியின் முகம் அவளுக்கு மறந்தே போய்விட்டது. படத்திலுள்ள சரஸ்வதிக்கு வயது 30 அல்லது 35க்கு மேல் இருக்கலாம்.
கல்லூரி தோழி சரஸ்வதியை அவள் 18 வயது கன்னிப்பெண்ணாயிருந்தபோது கண்டதுதான். எனவே அடியோடு மறந்து போன ஒரு முகத்தை 35 வயதான ஒரு சுமங்கலியின் முகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த சரஸ்வதிதானா இவள் என்பதை நிச்சயப்படுத்துவது அவளால் இயலாத காரியமாய் இருந்தது. எண்ணங்கள் சுழன்றன. ஏதேதோ குழப்பங்களும் ஆசைகளும் கவலைகளும் கற்பனைகளும் பார்வதியின் நெஞ்சத்தில் புகுந்து புயலாக பரிணமித்து சுழன்று கொண்டிருந்தன. 32 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் பார்வதிக்கு அப்போது 18 வயது இருக்கலாம். இதே சாரதாமணி கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய தந்தை பலராம வாத்தியார் எலிமெண்டரி பாடசாலையில் நீண்ட காலம் எழுத்தறிவிக்கும் இறைவனாக இருந்து வயிற்றை கழுவிவிட்டு தன் மகள் பார்வதியையும் மகன் சிவராமனையும் பால்ய வயதிலேயே அனாதைகளாக்கி சென்றுவிட்டார். பலராம வாத்தியாரின் நண்பர் சாம்பசிவம் பார்வதியையும் அவள் அண்ணனையும் தன் வீட்டோடு அழைத்து வந்து ஆதரவு காட்டி வளர்க்கலானார். உரிய காலத்தில் சிவராமனுக்கு திருமணம் நடந்தது. மறுவருடமே அவன் மனைவி ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்டாள். அந்த துயரம் தாங்காமல் சிவராமன் பார்வதிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வடநாட்டுக்கு யாத்திரை கிளம்பி போய்விட்டான். போனவன் போனவன்தான், அப்புறம் திரும்பவே இல்லை. அன்றே அண்ணனுக்கு பிறந்த ஆண்மகவை காப்பாற்றும் பொறுப்பு பார்வதியின் தலையில் விழுந்தது. கன்னி பருவத்தை கட்டி காக்க வேண்டிய கடமை, வறுமையின் கொடுமை, இவற்றுக்கிடையே குழந்தையை வளர்க்க வேண்டிய கடமையும் சேர்ந்து நிலை தடுமாறி நின்ற பார்வதிக்கு ஆதரவாக இருந்து பரிவு காட்டியவர் சாம்பசிவம்தான். அவருக்கு காது சற்று மந்தம். செவிச்செல்வத்தை தவிர மற்ற செல்வங்களையெல்லாம் பெற்று வாழ்க்கையின் இன்பங்களையெல்லாம் ஆண்டு அனுபவித்து ஏகாங்கியாக வாழ்பவர் அவர். உற்றார் உறவினர்களிடம் ஒட்டுதலின்றி பற்றற்ற ஞானி போல் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வயோதிகருக்கு ஆண்டவன் இப்படி ஒரு பொறுப்பை அளித்திருந்தான். ஆனாலும் பார்வதி அவருக்கு ஒரு பாரமாக இருக்க விரும்பவில்லை. காலையிலும் மாலையிலும் தன் கல்லூரி தோழிகள் சிலருக்கு டியூஷன் சொல்லித் தந்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். விசித்திரமான தன் வாழ்க்கையை எண்ணி பார்த்தபோது பார்வதிக்கே வேடிக்கையாக இருந்தது. எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்கிறேன். நான் ஒரு அனாதை, கன்னிப்பெண், கல்யாணமாகாதவள். என்னிடம் இன்னொரு அனாதை குழந்தை. இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஆதரவு சாம்பசிவம். நான் கன்னிப்பெண்ணாக இருந்து கொண்டே குழந்தைக்கு தாயாகவும் இருக்க வேண்டும். படித்துக்கொண்டே பணமும் சம்பாதிக்க வேண்டும். தெருவில் செல்லும் வாலிபர்களின் கண் பார்வையிலிருந்து தப்பி வாழ வேண்டும். படித்துக்கொண்டே படித்தபடி பணம் சம்பாதித்துக் கொண்டே அனாதையாக இருந்து கொண்டே அனாதையை வளர்த்து கொண்டே கண்ணியாக இருந்து கொண்டே கல்யாணமானவளைப் போல் வாழ்ந்து கொண்டே. தேவி, இதென்ன விசித்திர வாழ்க்கை! யாருக்காக நான் வாழ்கிறேன்? எதற்காக நான் வாழ்கிறேன்? அப்பா, நான் டியூஷனுக்கு போகிறேன் என்று குழந்தையை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு புறப்பட்டாள் பார்வதி. சாம்பசிவம் சிரித்தார். அந்த சிரிப்பிலே வேதனையும் வருத்தமும் கலந்திருந்தன. போகிற இடங்களுக்கெல்லாம் இந்த குழந்தையையும் கூட கூட தூக்கி கொண்டு போகிறாயே, இதை தொட்டிலில் விட்டுச் சென்றால் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? சாம்பசிவம் கேட்டார். தங்களுக்கு எதற்கு சிரமம் அப்பா? கையோடு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போவது எனக்கு ஒரு விதத்தில் சௌகரியமாகவே இருக்கிறது. தெருவில் செல்லும் வாலிபர்கள் என்னை பார்க்கும்போது ஒரு தாயை பார்ப்பது போல் மரியாதை காட்டுகிறார்கள். அவர்களுடைய பார்வை குற்றமில்லாமல் இருக்கிறது. ஆகையால் என் ராஜா என் கன்னி பருவத்துக்கு ஒரு கவசமாக இருந்து உதவுகிறான். நீ ஒரு வேடிக்கையான பெண் என்றார் சாம்பசிவம். ஆமாம், ராமலிங்க சுவாமிகள் சரித்திரம் நீங்கள் படித்ததில்லையா? அவர் முற்றும் துறந்த முனிவராக பற்றற்று வாழ்ந்த காலத்திலும் தன் இடுப்பில் ஒரு சாவி கொத்தை செருகி வைத்துக் கொண்டிருப்பாராம். வீடோ வாசலோ பெட்டியோ எதுவும் இல்லாமல் வெறும் சாவி கொத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? மற்றவர்கள் தன்னை உயர்வாக முற்றும் துறந்த முனிவராக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். என் கதையும் ஏறக்குறைய அப்படித்தான். கன்னிப்பெண் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவே எங்கே போனாலும் இந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு அலைகிறேன். என்னை பார்க்கிறவர்கள் என்னை ஒரு தாயாக பார்ப்பார்கள் அல்லவா என்று கூறி சிரித்தாள். இனிமேல் உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் இருக்காது. இன்று மாலை 4 மணிக்கு எனக்கு தெரிந்தவர்கள் உன்னை பெண் பார்க்க வரப்போகிறார்கள். நான் தான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். பெரிய பணக்கார இடம். பையன் BA படித்துக் கொண்டிருக்கிறான். ராஜா மாதிரி கண்ணுக்கு லட்சணமாக இருப்பான். நீ என் பேச்சை தட்டமாட்டாய் என்ற நம்பிக்கையில் அவர்களை வரச் சொல்லியிருக்கிறேன். கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் இன்று முதல் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன். பலமான பீடிகையுடன் பார்வதி மறுத்து பேச முடியாதபடி விஷயத்தை சொல்லிவிட்டார் சாம்பசிவம். அன்று மாலையே சாம்பசிவத்துக்கு தெரிந்த நண்பரும் அவருடைய மனைவியும் ஒரு வாலிபனுடன் பார்வதியை பார்க்க வந்திருந்தார்கள். இவன் என்னுடைய சகோதரியின் மகன். இவனுக்கு தாயார் தகப்பனார் இல்லை. என் சொத்தெல்லாம் இவனுக்குத்தான் எழுதி வைக்கப் போகிறேன். BA படித்துக் கொண்டிருக்கிறான். பெயர் சேதுபதி என்றார் பிள்ளைக்கு மாமா.
பலகாரங்களையும் தானே தயாரித்த காப்பியையும் கொண்டு வந்து அவர்கள் மூவருக்கும் கொடுத்துவிட்டு நமஸ்காரம் செய்தாள் பார்வதி. இவள் என் வளர்ப்பு மகள், ரொம்ப கெட்டிக்காரி, பெயர் பார்வதி என்றார் சாம்பசிவம். பெண்ணை அறிமுகப்படுத்தி, பெண் அடக்கமாக இருக்கிறாள் என்றார் பிள்ளைக்கு மாமா. பிராப்தம் இருந்தால் நடந்து விடுகிறது என்றாள் பிள்ளைக்கு மாமி. பிள்ளையும் பெண்ணும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அந்தரங்கமான மௌன மொழியில் பேசிக் கொண்டார்கள். அந்த ஒரு வினாடியிலேயே ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டார்கள் என்று கூட கூறலாம். காப்பி முதல் தரமாயிருந்தது என்று பையன் நாசுக்காக தன் உள்ளத்தை சொல்லிவிட்டான். பார்வதி உள்ளே போய் மறைவாக நின்று கொண்டு அந்த வாலிபனுடைய அழகிய வடிவத்தை, கம்பீரத்தை பார்த்து ரசித்தாள். அவன் தனக்கு புருஷனாக வாய்ப்பானா என்று ஏக்கப் பெருமூச்சு விட்டாள். பிள்ளைக்கு மாமா பார்வதி கொண்டு வந்த கோதுமை அல்வாவை ருசித்தபடியே தம் மனைவியை பார்த்து, நீயும் அல்வா செய்கிறாயே, இந்த அல்வாவை பார், எவ்வளவு ருசியாயிருக்கிறது என்றார். ஏன், உங்கள் மனைவி செய்யும் அல்வா இவ்வளவு நன்றாக இருக்காதோ என்று கேட்டார் சாம்பசிவம். என் மனைவி செய்யும் அல்வாவை சாப்பிட்டால் அப்புறம் அபிப்பிராயமே கூற முடியாது என்றார் பிள்ளைக்கு மாமா கண் சிமிட்டியபடியே. அதென்ன அப்படி என்று வியந்தார் சாம்பசிவம். அது அப்படித்தான், அந்த அல்வாவை சாப்பிட்டு நம் நாக்கும் மண்ணமும் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டிக்கொண்டு பேச முடியாமல் போய்விடும் என்றார் பிள்ளைக்கு மாமா. பார்வதி உட்பட எல்லாரும் சிரித்துவிட்டார்கள். சரி, நேரமாகிறது, நாங்கள் போய் 2 நாட்களில் தகவல் சொல்லி அனுப்புகிறோம் என்று கூறி புறப்பட்டனர் அந்த பெரியவர்கள். அதுவரை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை அவர்கள் புறப்படும்போது வீல் என்று அழத் தொடங்கியது. இது யாருடைய குழந்தை? வியப்புடன் கேட்டார் பிள்ளைக்கு மாமா. இந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவனுடைய குழந்தை, அது ஒரு தனி கதை என்றார் சாம்பசிவம். 4-5 நாட்கள் கழிந்தன. ஏனோ தெரியவில்லை, இந்த சம்பந்தத்தில் எங்களுக்கு இஷ்டமில்லை என்று தகவல் அனுப்பிவிட்டார்கள் அந்த பெரியவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பார்வதியிடம் கல்யாணம் என்ற பேச்சை எடுக்கவே பயந்துவிட்டார் சாம்பசிவம். பார்வதியும் தன் திருமணத்தை பற்றி அன்றோடு மறந்துவிட்டாள். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் சாம்பசிவமும் கண் மூடிவிட்டார். இதெல்லாம் நிகழ்ந்து இன்று 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. பார்வதி தன் கையிலிருந்த சரஸ்வதி சேதுபதியின் திருமண கடிதத்தை இன்னொரு முறை படித்து பார்த்துவிட்டு, அன்று தன்னை காண வந்த வாலிபன்தான் சேதுபதியா? சரஸ்வதிதான் அவருடைய மனைவியா? சேதுபதியின் வீட்டில் மாட்டப்பட்டுள்ள திருவுருவப் படம் என் தோழி சரஸ்வதியினுடையதுதானா என்று யோசித்தாள். அன்று மாலை சேதுபதியின் வீட்டில் பாரதிக்கு டியூஷன் சொல்லிக் கொண்டிருந்த போது பார்வதி கேட்டாள், பாரதி, உன் அம்மா பேர் என்ன? சரஸ்வதி என்றாள் பாரதி. கன்னியாகவே 50 வயதை கடந்துவிட்ட பார்வதிக்கு என்றுமே யாரிடமுமே ஏற்படாத பந்தமும் பாசமும் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு சேதுபதியிடம் ஏற்படுவானேன்? விட்ட குறை தொட்ட குறை என்பார்களே, அதுதானோ? பார்வதி நீண்டதொரு பெருமூச்செறிந்தாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.